வந்துச்சுனாலே போதும், எங்கடா போகலாம், அந்த ஊர் போகலாம், இந்த ஊர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வருஷமாகவே பேசிகிட்டு இருக்கையில் வந்து இந்த மைசூரில் ஜூ இருக்குது, அங்கே வந்து வேறு லெவலில் இருக்கும், அதுவா இதுவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படி அங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக குட்டியாக ஒரு பிளானை போட்டு டக்குன்னு கிளம்பி வந்துவிட்டோம். அப்படி வந்த இடம் தான் இந்த மைசூர் ஷோ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மைசூர் ஜூ. என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு ஜம்முன்னு உள்ள கிளம்பிட்டோம். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க அப்படின்னா, வயசானவங்க இருந்தாங்க, இல்லை மூட்டு வலி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, நடக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கேயே வந்து எலக்ட்ரிக் கார் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ஆகிடுது நம்ம உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு. வாங்க சூக்குள்ளே போகலாம். இங்கே வந்து வித்தியாசமான பறவைகளும் விலங்குகளும் இருக்குங்க. எங்களுக்கு வந்து பெருசாக ஒரு மைனஸாக தோணலை. இருந்தால் கூட வேறு நிறைய ஜூ பார்த்துருக்கீங்க, இல்லை வைல்டு அனிமல்ஸ் வந்து ரியலாகவே நேச்சராகவே அங்கே அது வாழக்கூடிய இடத்துல பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைனஸாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்திருக்க இந்த டைம் வந்து மழை இல்லைங்க, துப்புரவாகவே மழை இல்லை. எங்கே பார்த்தா வறட்சியாக தான் இருக்குது. பறவைகள்லேருந்து விலங்குகள்லேருந்து எல்லாமே வந்து சோர்வாக தான் இருக்குது. நாங்கள் இது எதுவுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த டிஃப்ரென்ஸான பறவைகளும் விலங்குகளும் நாங்கள் பார்த்ததில்லை. மெயினாக சொல்ல போனால் அந்த புலி, கொரில்லா குரங்கு, அப்புறம் வந்து கரடி, ஆப்பிரிக்கன் யானை, இதெல்லாமே பார்த்ததில்லை. இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பறவைகளை வந்து பெருசாக காட்டல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பறவைகள் வந்து வெயில் தாங்க முடியாமல், மழை இல்லாதனால வெயில் ரொம்ப தாங்க முடியாமல் மரத்தில் வந்து ரொம்ப அண்டி நிழல் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துலையும் பொந்துகள்லேயும் போயிருக்குது. அது பார்க்குறவைக்கு அவ்வளோ ஒரு அழகாக இல்லை. அதனால் வந்து பறவைகள் இருக்கிறத வந்து நம்ம போடலை. இருந்தால் கூட அனிமல்ஸ் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் மைசூர் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைசூர் ஷூவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மழை பெஞ்சு முடிஞ்ச டைமோ இல்லை மழை பெஞ்சிட்ருக்கிற டைம் வந்தால் கூட ஓகே தாங்க. வந்தீங்கன்னா இந்த இடம் பசுமையாகவும் பார்க்குறக்கு அங்கங்கே தண்ணியோடு இருக்கும்போது வந்து அனிமல்ஸ் வந்து அந்த தண்ணியில் விளையாடுறதையும், அந்த குளிர்ச்சியான டைம் வந்து அது எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அழகாக பார்க்க முடியும். இந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து இந்த வறட்சியான டைம் வந்தது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான். இருந்தால் கூட நாங்கள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக தாங்க இருக்குது. மைசூர் ஜூ வர்றீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற பிளானில் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிக்ஸட் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து ஜூக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 hours வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா சும்மா அப்படியே பார்த்துட்டே நடந்து போயிட்டு அப்படியே சுற்றி வந்தால் கூட குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஆகிடுதுங்க. அதனால் நீங்கள் வந்து ஜூக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு ½ a day ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக பார்த்துட்டு ஃப்ரீயாக வரலாம். அதே மாதிரி டைமிங் வந்து காலையில் 9:30 to 5:30 வரைக்கும் இருக்குது. பட் நீங்கள் 5:30க்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்றது வேஸ்ட்டு. நீங்கள் பாதி தூரம் போகிறதுக்குள்ளே இருட்டிடும், அப்புறம் வந்து உள்ளே போகிறது வேஸ்ட் ஆகிரும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு மதியத்துக்கு மேலேயோ இல்லை காலையிலையோ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மைசூர் ஜூ வர்றீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு அலாட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே போகும்போது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் to 2 மணி நேரத்துக்கு வந்து கடைகள் எதுவுமே இருக்காது. உள்ளே வந்து ஒரு ஜூஸோ எதுவுமே கிடைக்காது, ஒரு வாட்டர் பாட்டில் கூட கிடைக்காது. அங்கங்கே வந்து ஆரோ வாட்டர் பிடிச்சிக்கிற மாதிரியும், மற்றபடி ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே நல்லபடியாக இருக்குது. மற்றபடி உள்ளே போய் எதாவது ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. கையில் எதாவது கொண்டு போய்க்கிங்க. ஒரு 3 மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃபுட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், அப்படியே ஃபோட்டோ ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். இதேபோல் மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.